ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில இந்த எபிசோட நான் பார்க்க போற படம் 2006 ஒரு ஸ்பானிஷ் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆன தி பேபிஸ் ரூம். இப்ப இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். புதிதாக தான் வாங்கிய வீட்டுக்கு குடும்பத்தோட குடிபோகிற படத்துடைய கதாநாயகன் அங்க போன உடனே தன்னுடைய ஒரு 2-3 மாச குழந்தைக்காக ஒரு பேபி மானிட்டரை வாங்கி பிக்ஸ் பண்றாரு. இந்த பேபி மானிட்டரை பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவரே திடுக்கிற அளவுக்கு அங்க நடந்த சம்பவங்கள்லாம் என்ன, அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் அங்க நடந்தது அப்படிங்கறதுதான் படத்துடைய ஒன்லைன். இப்போ படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். படத்துல நம்ம ஹீரோவோட பேரு ஜுவான். இவரு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்டாக இருக்கிறாரு. இவருக்கு ஒரு அழகான குடும்பம், ஒரு ஒய்ஃப், ஒரு 2-3 மாச கை குழந்தை. படத்துடைய முதல் சீன்லயே ஒரு 3 பசங்க, 2 பசங்க ஒரு பொண்ணு, இந்த 3 சின்ன பிள்ளைங்களும் ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாண்டுட்டு இருக்கு. அந்த பொண்ணு ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று 1 2 3 எண்ணிட்டு இருக்கா, எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கங்க அப்படின்னு. அப்ப இந்த 2 பசங்க ஓடி ஒளியறதுக்காக அந்த பக்கம் போறாங்க. போனா அங்க ஒரு பழைய பாலடைஞ்ச ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. அந்த வீடு ரொம்ப நாளாக பூட்டியே கிடக்கு, யாருமே யூஸ் பண்ணல. அந்த வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு பையன், ஐயோ நான் வரலப்பா அந்த வீட்டுக்குள்ள அப்படின்ட்டு ஓடிடுறான். இன்னும் ஒரு பையன் மட்டும் அந்த வீட்டுக்குள்ள ஒளியலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போறான். உள்ள போனா கீழே ஒரு ரேடியோ மாதிரி, ஒரு சின்ன ரேடியோ பாக்ஸ் மாதிரி இருக்கு, அது ஒண்ணு கீழே கிடக்கு. அதை கையில எடுத்து பார்த்தா அதுல இருந்து ஏதோ சத்தம் வருது. அதை கையில தூக்கி வச்சுக்கிட்டு இவன் இந்த வீட்டுல மாடி ஏறி மேல போறான். போனா தரையில ஒரு இடத்துல தண்ணி அப்படி சிந்தி கிடக்கு. இவன் அந்த ரேடியோ பாக்ஸ பக்கத்துல வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ள உள்ள எட்டி பாக்குறான். பார்த்தா இவனுக்கு பின்னாடி இவனே மாதிரி உருவ அமைப்பு கொண்ட இன்னொரு பையன் இவனுக்கு பின்னாடி இருந்து எட்டி பாக்குற மாதிரி அந்த தண்ணிக்குள்ள தெரியுது. அடுத்த செகண்ட் அந்த தண்ணிக்குள்ள இருந்து யாராலையோ அந்த பையன் உள்ள இழுக்கப்படுறான். அந்த சீனை அப்படியே கட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் தண்ணிக்குள்ள இருந்து எந்திரிச்சா எப்படி தொப்பு தொப்பு நனைஞ்சு வருவான், அந்த மாதிரி நனைஞ்சு அந்த வீட்டை விட்டு வெளியே நடந்து போறான். இதோட அந்த சீன் முடிஞ்சு போகுது. இப்ப கதை கரண்ட்டுக்கு வந்துருது. ஏன்னா ஆக்சுவலி இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த வீட்டுல நடந்த சம்பவமாக காமிக்கப்படுது படத்துடைய ஓபனிங்ல. இப்ப கதை பிரசன்ட்ல ஓடுது. நம்ம ஹீரோ புதுசாக அந்த வீடு, எந்த வீடு இப்ப ஒரு நேரம் சொன்னனோ அந்த வீடு விலை ரொம்ப கம்மியான விலைக்கு கிடைச்சது அப்படிங்கிறதுக்காக அந்த வீடை வாங்கிட்டு தான் குடும்பத்தோட அந்த வீட்டுக்கு குடி போகிறார். அங்க போனா ஹீரோவுடைய சிஸ்டர், அந்த சிஸ்டர் அவங்களுடைய ஹஸ்பண்டை கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு முதல் தடவையாக ஹீரோவை பாக்குறதுக்காக வர்றாங்க. வந்தா அவங்க வீட்டுல இருக்கிற சில பொம்மைகள்லாம் எடுத்து கொண்டு வந்து, இதெல்லாம் வந்து உன் குழந்தை விளையாடுறதுக்கு யூஸ் ஆகும், வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. அதுல ஒரு பேபி மானிட்டர் ஒண்ணு இருக்கு. சும்மா ஒரு வயர்லெஸ் மாதிரி சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். அந்த மாதிரி ஒரு பேபி மானிட்டர் இருக்கு. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு அந்த சிஸ்டர் போனதுக்கு அப்புறம், உங்களுக்கு ஃபாரின்ல எல்லாம் தெரியும் இல்லையா, பொதுவாக குழந்தைகளுக்கு தனித்தனி ரூம் இருக்கணும், அதெல்லாம் ஒரு ரூல் அவங்களுக்கு. அந்த மாதிரி குழந்தைய ஒரு ரூம்ல அந்த தொட்டில படுக்க போட்டுட்டு இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இன்னொரு ரூம்ல பெட்ரூம்ல படுத்திருக்காங்க. அப்ப அந்த பேபி மானிட்டர் குழந்தை ரூம்ல ஒண்ணு வச்சிருக்காங்க, இவங்க பெட் பக்கத்துல ஒண்ணு வச்சிருக்காங்க, சத்தம் ஏதாவது இருந்தா கேட்கட்டும்னு. அப்ப அன்னைக்கு நைட்டு திடீர்னு குழந்தை யாருக்கிட்டயோ சிரிக்கிற மாதிரி கலகலகலன்னு ஒரு சத்தம் இங்க கேக்குது இவங்களுக்கு இந்த பேபி மானிட்டர்ல. ஹீரோ எந்திரிச்சு குழந்தை இந்நேரம் யாருக்கிட்ட சிரிக்குது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு பயத்துல வேகமா ஓடி போய் லைட்டை போட்டு அந்த குழந்தையோட ரூம்ல பார்த்தா ரூம்ல யாருமே இல்ல. சரின்னு சொல்லி இவருக்கு அப்பயே ஆக்சுவலி ஏதோ ஒரு பயம் வந்துருது. இவரு உடனே போய் மறுநாள் இன்னொரு பேபி மானிட்டர் புதுசாக வாங்கிட்டு வர்றாரு. ஆனா இந்த டைம் இவர் வாங்கின பேபி மானிட்டர் ஒரு டிவி மாதிரி, அதாவது ஒரு சிசிடிவி மாதிரி இருக்க ஒரு விஷயத்த குழந்தையுடைய ரூம்ல பிக்ஸ் பண்ணிட்டோம்னா, இவங்க அந்த டிவி மாதிரி சின்ன டிவி மாதிரி இருக்கு, அதை கொண்டு வந்து இவங்களுடைய பெட்ரூம்ல அந்த பெட் பக்கத்திலேயே வச்சுக்கிறாங்க. அங்க என்ன நடந்தாலும் இங்க பாக்குறதுக்கு லைவா அந்த மாதிரி ஒரு செட்டப். இன்னைக்கு அந்த மாதிரி பிக்ஸ் பண்ணிட்டு வழக்கம் போல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இங்க தூங்குறாங்க. நைட்டு திடீர்னு யதார்த்தமாக எந்திரிக்கிற ஹீரோ அந்த மானிட்டரை சும்மா பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அவரே திடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அந்த மானிட்டர்ல பாக்குறாரு. அப்படி என்ன விஷயத்தை தான் அவர் பார்த்தாரு, இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் அந்த வீட்டுக்குள்ள நடந்தது அப்படிங்கறதுதான் படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த ஜுவான் அப்படிங்கிற அந்த ஹீரோவோட ரோலை பிளே பண்ண ஜேவியர் அப்படிங்கிற ஆக்டருடைய பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி இந்த படத்துல கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% கம்ப்ளீட்டா அவர் தான் ஸ்கிரீன்ல இருப்பாரு. ஏன்னா கதைக்கிழமை அவரை சுத்தி நடக்கிற மாதிரி ஒரு கதை தான் அது. ஒரு சாதாரண ஒரு லவ் சீக்வன்ஸா இருக்கட்டும், ஒரு குழந்தையை தூக்கி கொஞ்சம் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஷாட்டா இருக்கட்டும், கதையில போக 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 பரபரப்பு பயங்கரமா கூடும். அந்த மாதிரி விஷயங்களை அவர் ஹேண்டில் பண்ற விஷயமாகட்டும் எல்லாருமே ரொம்ப அசால்ட்டாக சூப்பரா பண்ணிருப்பாரு. அதே மாதிரியே இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி எடுத்துக்கிட்டா கூட
பெரிய ஆர்ப்பாட்டமெல்லாம் இல்லாத சாதாரண ஒரு சினிமாட்டோகிராஃபி. ஆனா இந்த கதைக்கு தேவையான விறுவிறுப்பையும் பரபரப்பையும் கொடுக்கணும்னா எந்த அளவுக்கு கரெக்டான காட்சிகளை நேர்த்தியாக படம் பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுலயும் முக்கியமாக ஹீரோ அந்த பேபி மானிட்டரை கையில் எடுத்துட்டு வீட்டுல போற ஒரு சீன் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இதை ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஹீரோ மானிட்டரை கையில் எடுத்துட்டு வீட்டுல சுத்தி வர மாதிரி சில ஷாட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த சீன்ஸ்லாம் அவங்க அந்த மானிட்டருக்குள்ள தெரிகிற அந்த காட்சிகளுக்கும் வெளியில இருக்கிற அந்த காட்சிகளுக்கும் சில பல வித்தியாசங்கள்லாம் கிளியராக காமிச்சிருப்பாங்க. அதை நீங்க படம் பார்க்கும்போது ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த டிஃபரன்சியேஷனே தெரியும். அதே மாதிரியே இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப டிஃபரெண்டாக இருந்தது. ஏன்னா ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ள இந்த மாதிரி சொல்ல வந்த இவ்வளவு விஷயங்களையும் எந்த அளவுக்கு கட் ஷாட் பண்ணி ரொம்ப கிறிஸ்பா சொல்ல முடியும் அப்படிங்கறத சூப்பராக சொல்லியிருந்தார் டைரக்டர். சோ இந்த கதைக்களம் அதை அவங்க அந்த திரைக்கதையை ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனாலதான் இந்த படத்தை நான் ரிவ்யூ பண்றதே. அதே மாதிரி கிளியராகவே இங்கே நான் சொல்லிடுறேன், இந்த படம் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானரை சேர்ந்த படம். அதனால நீங்க சொன்ன கதையை கேட்கும்போது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மாதிரி இருந்தது, உடனே நாங்க ஹாரர் நினைச்சு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி போயிடாதீங்க. ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் பார்க்கணும்னா அதுல என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் நம்ம எதிர்பார்ப்போமோ அந்த விஷயங்கள் மட்டும் தான் இந்த படத்துக்குள்ள இருக்கும். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்துல எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இருக்காது. ஆக்சுவலி ஒரு சில அடல்ட் கண்டென்ட் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். பட் கண்டிப்பாக படத்துல எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. நீங்க ஃபேமிலியோட தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதுல இன்னொரு விஷயம், ஆக்சுவலி இதுக்கு 2 லிங்க் இருந்தது யூடியூப்லயே. ஒரு லிங்க்ல நான் பார்த்தேன், அந்த லிங்க்ல வந்து கிளாரிட்டி சூப்பராக இருந்தது, ப்ளூரே அளவுக்கு பிரிண்ட் இருந்தது, அம்சமா இருந்தது. ஆனா அதை யாரோ காப்பி ரைட்ல தூக்கிட்டாங்க. சோ இப்ப நான் வைக்கும் போது வேற ஒரு லிங்க் தான் இருக்கு. இதனுடைய கிளாரிட்டி ஓரளவுக்கு தான் இருக்கும். இதுக்கான லிங்க் வேற எங்கேயாவது இருந்ததுன்னா தாராளமாக தேடி பாருங்க. பட் யூடியூப்பை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரே ஒரு லிங்க் தான் அவைலபிளாக இருக்கு. இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.25 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.